எல்லாரையும் நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம உடம்பு தான், நமக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. ஸோ அந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த ஜோதியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, எல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. போட்டுக்கிற உடை எல்லாமே சாமியாருங்க, எல்லாமே சாமியாரும் கிடையாது. பிரச்சனை தீந்துரும், எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. இதை தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் நான் குண்டலி எழுப்புறேன், எல்லாம் எழுப்புறேன், யாருக்கும் யாரையும் எழுப்பலாம் முடியாது. இதெல்லாம் கடந்ததான் என்னை பொறுத்த வரைக்கும் குண்டலி. இதை கடக்காத நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையுமே யாரோ டிவைனியர்களுக்கு வணக்கம். நான் யாகவன். சித்தர்கள் தொடர்பிலும் சித்தர்கள் வழிபாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக யோகா தெரபிஸ்ட் பத்மாவதி மேடம் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சித்தர் அப்படின்னு சொல்கிறோம்ல, சித்தர்னா யார்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறோம்னா, இப்போ பட்டினத்தார் எடுத்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருந்தவர். அது எல்லாத்தையும் உதறிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு உரமாக போய் உட்காந்துட்டு தியான நிலையில் ஒரு சித்த நிலையை அடைஞ்சிருக்காரு. இப்போ எல்லா செலவு இப்போ அவர் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். ஒரு வாரத்துக்கு 7 கோடி ரூபா சம்பாரித்த ஒரு நபர் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். பணம் இருக்குது, எல்லாத்தையும் வாங்கலாம், அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 மணி நேரம் பயங்கர சந்தோஷமாக இருக்கலாம், நினச்சதை சாப்பிட்லாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். அதெல்லாம் உதறிட்டு இப்படி போய் இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அவங்களுக்கு பணம் என்ன கொடுத்தது? அதான் சொல்கிறேன், பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே வாங்கலாம்ல, இல்லையே. நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யலாம்ல. நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. பணம் அடிப்படை வாழ்க்கைக்கு பணம் ஆதாரம், சரிங்களா? அதை நமக்கு இவ்வளோதான். ஒரு பழைய சாதம் சாப்பிட்றதுக்கும் ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கும் செலவு டிஃப்ரெண்ட் இருக்கும், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து சலிச்சிடும். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது இயல்பாக என்னோடய குணம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனை காமிச்சாலும் எனக்கு அவங்கள பார்த்தா அப்படி தோணாது. உனக்கு கொடுத்தது அது, எனக்கு கொடுத்தது இது, அதுக்காக நீ என்னோட உயர்ந்தவனும் கிடையாது, நான் உன்னோட தாழ்ந்தவனும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு நான் மற்றவங்க வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ பணம் அவங்களுக்கு அது ஒரு ஞானம் தான் அவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கான பிறவி பயன் என்ன, நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், எல்லா சௌகரியம். இதில் கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு எதனா கிடைக்குதா? அப்போ தான் அவங்க அந்த தவத்துக்கு போகிறாங்க. அது கூட அவங்களுக்கு அந்த பிரார்த்தத்தினால தான் போகிறாங்க. அது போக சொல்ல நீங்கள் அது ஒரு பேரின்ப நிலைங்க, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அதை எப்படி சொல்கிறது விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அத்தனை ஒரு விஷயங்கள் இருக்குங்க. நம்ம உடம்பு தான், நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். ஸோ அந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, தியானம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் கடந்து போக சொல்ல உங்களுக்கு இதில் நிறைய சப்ஜெக்ட் வரும். அது ஒரு பேரின்ப நிலை தான். அந்த ஜோதியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு மயக்கம், அது ஒரு சந்தோஷம். இன்னொருத்தரோட தொடர்பு நமக்கு தேவை கிடையாது. நாமளே நமக்குள்ள ஒரு பேரின்ப நிலவுக்கு ஆனந்தமாக இருக்கலாம். எதுவுமே தேவையில்லைன்றீங்க. அந்த நிலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் சித்தர்கள்லாம் வெளிப்படுறதே கிடையாது. அதுக்கான காரணம் என்ன? இல்லை இன்னொரு விஷயமும் கேட்குறேன். இப்போ அந்த ஈசல் புத்து மாதிரி உள்ளேருந்து நான் சித்தருங்கிற மாதிரிலாம் நிறையா வர்றாங்க, நிறைய ஆசிரமங்கள்லாம் வருது. அது வேற. ரியலாக உண்மையாக சித்தர்களாக பார்க்கப்படுறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுறது இல்லையே, ஏன்னு கேட்குறேன். இருக்காங்க, நம்ம அவங்கள கண்டுக்கிறது கிடையாது. இருக்காங்கன்றீங்களா? இருக்காங்க, கண்டுக்கிறதே கிடையாது. நம்மளுடைய பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை எதை நோக்கி பார்க்குது? இப்போ ஒரு சாணியை பார்த்தா விபூதியும் செய்யலாம், அதை சாணியாகவும் பார்க்கலாம். நம்ம 2 குணம் இருக்கும்ல, பிள்ளையராகவும் பிடிக்கலாம். நம்ம எதை என்ன பார்வை பார்க்குறோன்றது தான். அப்போ நம்ம பார்வையில் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு 2 மந்திரம் சொல்லிட்டு சும்மா அவருக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் நமக்கான தேவைகள் இருக்கு, அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை எத்த தீனா பித்த தீரும். இப்போ யாரை பார்த்தாலும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு மகான், போட்டுக்கிற உடை எல்லாமே சாமியாருங்க, எல்லாருமே சாமியாரும் கிடையாது. நார்மலாக சாமியாராக இல்லாதவங்கலாம் அந்த தொடர்பு இல்லாதவங்களும் கிடையாது. எப்படின்னா வேஷம் போடுறவனும் வேஷம் போடாமல் இருக்கணும். நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும், சரியான ஆளா சரியான ஆள் இல்லையா. அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா,
அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு நல்லதை நோக்கி கூட்டிகிட்டு போகும். அப்படி இல்லை, நம்ம கண்ணில் பார்க்குற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கண்ணில் தோற்றத்துக்கு என்ன தெரியுதோ அதை நோக்கி நம்மளை போவோம். எல்லாரையும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக காரில் வந்து இறங்குறாரு, இப்போ சொல்கிற மாதிரி காரில் வந்து இறங்குறாரு, அவர் பெரிய நிலையில் இருக்கார், அவர் பெரிய மகான், அது அப்படியே கிடையாது. அவருக்கு என்ன விஷயமோ அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், உதாரணத்துக்கு அழுக்கு துணியோட, ஒன்றுமே இல்லை, சும்மா தட்டு கூட வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்கள் இதை பார்ப்பீங்களா? 99 பேர் எதை பார்ப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க கண்ணுக்கு இவர் தெரிய மாட்டார், இவர் மட்டும் தான் தெரிவார். அப்போ இந்த நோக்கி போகிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதோட இங்கே போனால் அவர்கிட்ட போனால் பிரச்சனை தீந்துடும். நம்ம முதல்ல வந்து எங்கன்னா போனோமா பிரச்சனை தீந்துடும், எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் அந்த இப்போ உதாரணம் இந்த ஒரு கோயிலுக்கு போங்க, இந்த சமாதிக்கு போங்க, பிரச்சனை தீந்துடும் எனக்கு அப்படின்னு போகிறவங்க உண்மையாக வழிபாடு பண்ணுறவங்களே கிடையாது. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படின்ற நோக்கத்தோடு போகிறவங்க நல்லாவே வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, நல்லாவே வருவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்போ உங்ககிட்ட நான் வரேன்னா உங்ககிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, உங்களுக்கும் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த கனெக்ஷன் என்ன ஆகுனா நல்லா பயணம் பண்ணும். அதை விட்டு எதிர்பார்ப்போடு நீங்கள் கடவுள்கிட்ட கூட நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வழி காட்டி விடுங்க, எந்த பக்கம் போனால் எனக்கு வேலை கிடைக்கும், நான் போகிறேன். அதை விட்டு வேலை வாங்கி கொடுத்துரு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரா? என்ன சொல்கிறீங்க? அப்படி கேட்கக்கூடாது. ஆசையை கண்ட்ரோல் பண்ணோம்னா சூப்பராக ஆனந்தமாக இருக்கலாம். பொதுவாக வந்து தியானத்தில் இருக்கிறவங்க, ஞான மார்க்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து அதிகமான ஒரு பேசப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னா குண்டலினி அப்படின்னு ஒரு விஷயம், குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, சரி அதை பற்றி சொல்லுங்கக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடம்போட சக்திகள் தான். இந்த உடம்போட சக்திகளை யார் வந்து இயக்கம் பண்ணுறாங்க? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள். ஸோ இந்த உறுப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த சுவிட்சு தான் 6 ஆதாரம். சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணால் முருகருக்கு 6 தலையெல்லாம் கிடையாது, 6 ஆதாரம் தான் முருகர். சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த ஆதாரங்கள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம இளமையாக இருப்போம். சித்தர் வழிபாடு, அப்புறமா சித்த வைத்தியம், அதுக்கப்புறமா இது சார்ந்து தியானம், யோகா, இப்படியே வந்து முத்ராஸ், இதெல்லாம் வந்து லைனாக இதோட ஒன்று கனெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது குண்டலி அப்படின்னா உடனே நான் எழுப்பிடுறேன், போயிடுறேன், வந்துடலாம். எப்போ உங்கள் மனசு வந்து ஸ்டில்லாக சுத்தமாக ஆகுதோ, பேராசை இல்லாமல், அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பக்குவப்படுத்தணும், பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து முயற்சி பண்ணணும், அது சரின்னு உங்கள் மனசு ஏற்றுக்கணும். இதெல்லாம் பண்ண சொல்ல என்னாங்க, நீங்கள் வந்து உண்மைத்தன்மையை உணர சொல்ல என்னாங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்க சொல்ல வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பொலிவோடு இருப்பீங்க. ஸோ இந்த பொலிவு தான், இதை தான் என்ன பண்ணுறாங்க எல்லாம், நான் குண்டலி எழுப்புறேன், எல்லாம் எழுப்புறேன். யாருக்கும் யாரையும் எழுப்பலாம் முடியாது. நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான், நான் உணர்ந்தால் மட்டும்தான் அதை நோக்கி பயணமே பண்ண முடியும். நான் உணர்ந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன, முதல்ல என்ன சக்கரை வேலை செய்யும், மூலாதார சக்கரை என்ன செய்யும், சுவாதிஷ்டானம் என்ன பண்ணும், அந்த மூலாதார சக்கரத்துக்கான தொடர்புகள்லாம் என்ன, சுவாதிஷ்டானத்துக்கு, இது ரெண்டுமே வந்து சிற்றின் வாசி. சரிங்களா? அப்படியே மணிப்பூரகம் வாங்க, உணவு, அதுதான் வந்து நெருப்பு நமக்கு. ஸோ இந்த செரிமானம்னு ஒன்று இல்லை. நம்ம ஒரு வருஷத்துக்கு 500 டன்னு உணவு சாப்பிட்றோம். சாப்பிட சொல்ல யாராச்சும் ஒருத்தர் நம்ம வயிற்று நோக்கி பார்த்துருக்குமா? யாருமே பார்க்க மாட்டாங்க. அங்கே இருக்க கண்ணுக்கெல்லாம் பளிச்சுன்னு கலர் கலராக தெரியறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மனுஷன் 500 டன் உணவை எரிக்கிறானா, அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய சக்தி. அதை தான் நம்ம எல்லாருமே வந்து நெருப்பு, அண்ணாமலையார், அப்படி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நெருப்பு சக்தியை நம்ம வந்து எப்படி வந்து குடலை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு அதை பராமரிக்கணுன்ற கவனம் நம்ம அதுக்குள்ளே போகணும். அப்போது நமக்கு என்ன, மணிப்பூரக சக்கரம், அப்புறம் அநாகரம். சரிங்க? அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன, எத்தனை உறுப்புகள் தான் இருக்குது, ராஜ உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? கல்லீரல், மண்ணீரல், கணையம், இப்படி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ அந்த சக்கரை ஆப்ரேட் பண்ணும். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண, விசுத்தி. சரிங்களா? இங்கேருந்து வர சொல்ல என்னாங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்துறது தான். அந்த சுத்தப்படுத்துறதை நம்ம முறையாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
அது தானாகவே வந்து ஒரு ஒரு சக்கராசுக்கும் ஒரு ஒரு தன்மையை கொடுக்கும். கடனாளி ஆக்கிடும், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்று பண்ணும். இப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து ஒரு ஒரு விஷயம் பாயிண்ட்டாக வர சொல்ல தான் அந்த பெரிய நாளைக்கு போயிட்டு ஜோதி தரிசனம் பார்க்க முடியும். ஆக்ஞா வர சொல்ல. அதுக்கு அடுத்து நீங்கள் மேலே போனீங்க சகஸ்ரநாமம். அதுதான் வந்து பெரிய தாமரை, 1000 இதழ் தாமரை, ஒளி, இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா இது எத்தனை பேர் கடப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு 8 படிநிலையில். என்னென்ன படிநிலைகள் பாருங்கள். ஏமம், எதெல்லாம் செய்யக்கூடாது இருக்கா, ஆனால் எல்லாத்தையும் செய்வாங்க. எதெல்லாம் செய்யணும், திருடக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடமை, நித்திய கடமை. ஒரு அதை குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நமக்கு அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணணும், இப்படி நம்ம கடமைன்னு இருக்கோம்ல, இந்த கடமைலாம் கரெக்டாக கல்யாணம் பண்ணணும், இப்படி நிறைய வரும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இது 2 இருந்தால் போதுமா ஒரு மனுஷனுக்கு? கிடையாது இல்லை. அடுத்தது அவனுக்கு வந்து அவன் இது 2த்தையும் கடந்து வந்தால் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசனம். அவன் ஆசனம் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த உடற்பயிற்சி பண்ணுறோம். இந்த உடற்பயிற்சி பண்ண சொல்ல தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆசனம் பண்ணால் போதுமா? மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். ஏன்னா இந்த காற்று தான் நம்மளை வந்து எல்லா விஷயம் ஓடணும், நடக்கணும், போகணும், வரணும், எல்லாத்துக்கும் நமக்கு காற்று வேணும்ல. அந்த காற்றை நம்ம முறையாக பண்ணணும். சரி, இதை காற்று அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா பிரத்யாகாரம். ஸோ இது என்ன ஆகுனா, நாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் ப்ளஸ் நாம் சாப்பிடக்கூடிய உணவு. நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவு ஆகாரம் உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிறீங்களா, இல்லை அதுக்கு தேவையில்லாத எடுத்துக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஆசைக்கு எடுத்துக்கிறீங்களா? ஸோ உணவு இது. அது இன்னொன்று நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். இது 2மே சேர்ந்து தான் பிரத்யாகாரம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன போவீங்க, 6வது தாரணை. சரிங்களா? அடுத்து நீங்கள் வணங்குறது, தியானம் பண்ணுறதுக்கு போவீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் போவீங்க தியான நிலைக்கு போவீங்க, நல்ல நிலை. இப்படியே அப்படி 8வது போக சொல்லணும்னா சமாதி நிலைக்கு போவீங்க. இத்தனை விஷயம் ஒரு மனுஷன் ஈஸியாக கடக்க முடியுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் கடந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் குண்டலி. இதை கடக்காத நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறாங்க. நாம் வந்து தப்புன்னா சொல்ல வரல. இப்போ நான் அந்த நிலையில் இருக்கேன்னா என்னால் தியானம் பண்ண முடியும், நான் என்ன உணர்ந்தோ அதை எடுத்து சொல்ல முடியும். அந்த நிலை அப்படின்றது வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கணும், பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கணும். அப்போ நம்ம அதை நோக்கி இயற்கையாக அமையும். அவ்வளோதான். சித்தர் வழிபாடு சம்பந்தமாகவும் சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஞான மார்க்கம், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் கோயிலில் யாராச்சும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணை மூடி தூங்க கூட செய்யட்டும், மற்றவங்க யாரும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னே நம்ம தெரியாமல் அவங்கள அசைக்கிறது, அவங்கள எழுப்புறது, அவங்கள துரத்துறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது அந்த இடத்துல அந்த உண்மையான தியானம் பண்ணுறவங்களுக்கு அது மிகப்பெரிய தொந்தரவு. அதனால தான் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்குலாம் போக மாட்டாங்க, தவிர தனியாக போயிடுறாங்க. அது இதன் மூலிமா இந்த ஒரு தகவல் சொல்லணுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.